இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஸ்ரீராம ஜெயம், கோவிந்த நாமம் முதலிய இறை நாமங்களை அதிக எண்ணிக்கையில் எழுதுவதால் என்ன பலன் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அதாவது ஒரு மந்திர உச்சாடனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மந்திரத்தினுடைய சாநித்தியமானது நம்மிடையே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மந்திரத்தை தொடர்ந்து நாம் ஜபம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு நிறைய வழிமுறைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குன்னு சொல்றா. அதாவது லிகித ஜபம் அப்படின்னு சொல்லுவா, அது போக உச்சாடன ஜபம் அப்படின்னு சொல்லுவா, இது போக தியான ஜபம் அப்படின்லாம் சொல்லுவா. ஒவ்வொரு ஜபத்திற்குமே ஒவ்வொரு விதமான பலம் என்பது உண்டு. லிகித ஜபம் அப்படின்னு சொன்னோம்னா எழுதுவதன் மூலமாக ஜபம் செய்வது. ஒரு மந்திரத்தை தொடர்ந்து எழுதி கொண்டே இருப்பதால் அந்த மந்திரத்தினுடைய அந்த பலமானது நமக்குள்ளாக இறங்குகிறது அப்படின்னே சொல்றார். அதாவது உருவேத்துறதுன்னு சொல்லுவா தெரியுமா. அதாவது இப்போ இந்த ஆலயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா யந்திர பிரதிஷ்டை அப்படிங்கிறத ஒன்று பண்ணுவா. அந்த யந்திரம் அப்படிங்கிறது வந்து ஒரு செப்பு தகடு வச்சுண்டு அதில் வந்து ஒரு யந்திரத்தை வரைந்து அதில் இந்த மூல மந்திரத்தை எழுதி இருப்பார்கள். அதாவது நல்லா பொறிச்சிருப்பா அந்த மூல மந்திரத்தை. அதுக்கு பேர் உருவேற்றுறது அப்படின்னு சொல்லி பேர். ஒரு சக்தியை உருவேற்றுவது அப்படின்னு சொல்லுவா. அதுபோல தொடர்ந்து ஒரு மந்திரத்தை எழுதி கொண்டிருப்பதன் மூலமாக தொடர்ச்சியாக அதனை 1,00,000 தடவை, கோடி தடவைங்கிற மாதிரிலாம் ஒரு கணக்கு வச்சுட்டு எழுதிண்டே இருக்கும் பொழுது அந்த ஜபத்தினுடைய அந்த பலமானது நமக்குள்ளாக இறங்கி விடுகிறதுன்னு சொல்றார். ஒரு ராமநாமம் அப்படிங்கிறதுக்கான மகத்துவம் என்னங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது தசரத சக்கரவர்த்தி வந்து அந்த ராமனுக்கு பெயர் வைக்கும் பொழுது உலகத்தில் உள்ள மக்களினுடைய ஒரு துக்கத்தை நீக்கக்கூடிய பெயராக இந்த பெயரானது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ராவண்ணாங்கிற ஒரு பீஜத்தையும் மாவண்ணாங்கிற ஒரு பீஜத்தையும் சேர்த்து வச்சு ராமா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கா. இந்த ராமநாமத்தை தொடர்ந்து ஜபம் செய்து கொண்டிருப்பதால் நம்முடைய துக்கமானது நீங்கி விடுகிறது அப்படின்னே சொல்றா. முதல்ல இந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறத எழுதுனது யார் தெரியுமா? இப்படி எழுத வேண்டும் என்று இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தியது யார் என்று சொன்னால் சாக்ஷாத் அந்த ஆஞ்சநேய சுவாமி தான். அதாவது ராம ராவண யுத்தமானது முடிவிற்கு வருகிறது. ராவணன் சம்ஹரிக்கப்பட்டு விட்டான் ராமனால். இந்த தகவலை போய் அனுமார் போய் சீதை கிட்ட சொல்லணும். அசோகவனத்தில் இருக்கக்கூடிய அந்த சீதையிட்ட போய் ஆஞ்சநேய சுவாமி சொல்றதுக்காக போறார். அப்படியே சீதா பிராட்டியை பார்த்த உடனே அவருக்கு வாயில பேச்சே வரலையாம். நான் தழுத்தழுக்க கண்களில் நீர் மல்க அப்படியே என்ன பேசுறதுன்னே தெரியாம, ஆனா அதே நேரத்திலே ஸ்ரீ ராமபிரான் வெற்றியடைந்து விட்டார், ராவணனை சம்ஹாரம் செய்து விட்டார்ங்கிற தகவலையும் சொல்லணும். எப்படி சொல்றது அப்படிங்கிறது அந்த வாயில வார்த்தைகள் வராம அந்த நேரத்தில் என்ன பண்ணாராம், கீழே வந்து மணல்ல ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லி எழுதி காமிச்சாராம். அதை பார்த்த உடனேயே சீதா பிராட்டிக்கு அளவற்ற மகிழ்ச்சியானது வந்தது. சீதா பிராட்டியினுடைய துக்கம் அனைத்தும் காணாமல் போய்விட்டதுன்னு சொல்றார். முதல்ல இந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு எழுதுனது ஆஞ்சநேய சுவாமி. அந்த ஸ்ரீராம ஜெயத்தை தொடர்ந்து எழுதி கொண்டே இருப்பதால் அந்த மந்திரமானது உருப்பெற்று நமக்குள்ளாக அந்த தெய்வீக சாநித்தியத்தை தந்து விடுகிறது. இந்த நேரத்தில் எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகத்துக்கு வர்றது. அதாவது ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம். தன்னுடைய மந்திரிமார்கள் அந்த பண்டிதர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்குறாராம். அதாவது வைகுண்டமானது இங்கிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கால்குலேஷன்ஸும் சொல்கிறார். அதாவது பூர்லோகம், புவர்லோகம், சுவர்லோகம், பூஹு புவஹா சுவஹாலாம் சொல்லிட்டு அப்புறம் மகா ஜனஹா தபஹா இந்த லோகங்களெல்லாம் தாண்டி சத்தியலோகத்தையும் தாண்டி அந்த விஷ்ணு லோகம்ங்கிறது இருக்குது, வைகுண்டம்ங்கிறது இருக்குங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணக்கெல்லாம் சொல்கிறார். இவருக்கு அதிலெல்லாம் வந்து திருப்தி அடையவே இல்லையா. எத்தனை கிலோமீட்டர், எவ்வளவு தூரம்னு சொல்லுங்க, எவ்வளோ நேரத்தில் நம்ம ரீச் பண்ண முடியும்னு சொல்லுங்க அப்படிங்கிறது தான் இவருடைய சந்தேகமாக இருக்கிறது. அந்த நேரத்திலே அங்கே வந்த ஒரு ஞானியானவர் அப்படியே யோசித்து பார்த்துட்டு சொன்னாராம், வைகுண்டம் என்பது தொலை தூரத்தில் இல்லை, அது கூப்பிடு தூரத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாராம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இவாள்லாம் இத்தனை லோகத்தை 7 உலகத்தையும் கடந்து போகணும்னு சொல்கிறா, ஆனால் நீங்கள் என்னடனா கூப்பிடு தூரத்தில் இருக்குன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது அதற்கு அந்த மகான் சொன்னாராம், அதாவது அந்த யானையினுடைய
காலை முதலையானது கவ்வும் பொழுது அந்த யானை பிளிரிச்சு இல்லையா, ஆதி மூலமே அப்படின்னு சொல்லி நாராயணனை நோக்கி பிரார்த்தனை பண்ண உடனே அடுத்த க்ஷணம் பெருமாள் நின்னார் இல்லையா, அடுத்த க்ஷணம் அந்த கஜேந்திர மோட்சம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமானது நடந்தது அல்லவா. அப்போ என்ன அர்த்தம், நம்ம கூப்பிடுற தூரத்துல பெருமாள் இருக்கார் அப்படின்னு சொன்னா அதற்கு ஏற்றவாறு நமக்குள்ளாக அந்த பெருமாளினுடைய திருநாமமானது மனதிற்குள்ளே இறங்கி இருக்க வேண்டும். அந்த மாதிரி மனதிற்குள்ளே இறைவனினுடைய நாமமானது இறங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் தொடர்ந்து ஜபம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இவ்வாறு ஜபம் செய்வதற்கான வழிமுறையிலே தான் இந்த லிகித ஜபம் அப்படிங்கிறத சொல்றார். தொடர்ச்சியாக நாம் அந்த நாமத்தை எழுதி கொண்டே இருப்பதன் மூலமாக அதிகப்படியிலான எண்ணிக்கையிலே நாம் அந்த ஸ்ரீராம ஜெயத்தை எழுதி கொண்டிருப்பதன் மூலமாக நமக்குள்ளாக அந்த மந்திரமானது உருப்பெற்று விடுகிறது. இதுல உச்சாடன ஜபம் அப்படின்னு சொல்லுவா. ஸ்ரீராம ராம ராம ராமன் ஜபம் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா, வாயால கூட உச்சரிக்கலாமே. ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இருப்பதால் அதற்குரிய பலன் அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கும். அதை விட அந்த மந்திரமானது வாயால் உச்சரிக்கப்படாமல், சத்தமாக உச்சரிக்கப்படாமல், அருகிலுள்ளவர்களுக்கு மட்டும் கேட்கின்ற வகையிலே மிக மெதுவாக உச்சரிப்பதன் மூலமாக இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான பலன் கிடைக்குதுங்கிறார். அதுவும் இல்லாமல் மனதிற்குள்ளாகவே உதடுகள் கூட அசையாமல் வெறுமனே அப்படியே கண்ணை மூடிண்டு தியானம் பண்ணும் பொழுதே, உட்காண்டிருக்கும் பொழுதே அந்த ராமநாமமானது இவர்களுக்குள்ளே ஒலித்து கொண்டிருக்க வேண்டும். அந்த கோவிந்த நாமமானது இவர்களுக்குள்ளே ஒலித்து கொண்டிருக்க வேண்டும். அந்த நம சிவாயா என்கின்ற அந்த பஞ்சாட்சர மந்திரமானது இவர்களுக்குள்ளாக தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருந்தால் அதற்குரிய அந்த பிராக்டிஸுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. அந்த பிராக்டிஸை பண்ணுறதுக்காகத்தான் தொடர்ச்சியாக இத்தனை தடவை எழுதிண்டே இருக்கா. இப்படி இந்த லிகித ஜபத்தின் மூலமாக, எழுதுவதன் மூலமாக அந்த இறைவனினுடைய திருநாமமானது மனதிற்குள்ளாகவே இறங்கி விடுகிறது. நமக்கு அப்படியே மனதுக்குள்ள இறங்கும் பொழுது உள்ளிருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவானது புது சக்தியினை பெறுகிறது. அவ்வாறு சக்தி பெறும் பொழுது நமக்குள்ளாக என்றென்றும் இறை சாநித்தியம் என்பது நிறைந்திருக்கும். நம்மை நோக்கி எந்த பிரச்சனைகளும் சேராது என்பதுதான் நிஜம். அதற்காகத்தான் இத்தனை முறை தொடர்ந்து அந்த ராமநாமத்தையே ஸ்ரீராம ஜெயமோ அல்லது கோவிந்த நாமமோ அல்லது ஓம் முருகான் கூட ஒரு சில பேர் எழுதுவார், ஒரு சில பேர் நம சிவாயா அப்படின்லாம் எழுதுவார். இந்த இறை நாமத்தை தொடர்ந்து எழுதுவதற்கான பலன் அப்படின்னு சொன்னா அது இறை சாநித்தியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.